ஒரு நம்பர் இருக்கு 123 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இதுல நான் பாயிண்ட் இல்ல அப்படினா எண்ட்ல பாயிண்டர் இருக்கு, பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இத நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி இங்க வெச்சோம் அப்படினா 1.23 into 10 power 2 அப்படிங்கிறது. இதே பாயிண்ட் இந்த சைடு ரைட் சைடுல மூவ் பண்ண அப்படினா -2 போடுவேன் பவர்ல. இப்போ இத ரைட் சைடு மூவ் பண்றேன் அப்படினா 12.3 into 10 power என்ன பண்ணனும் -1 அப்படி போடணும். இது 123 ல 1.23 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. 1.23 னா ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னா 12.3 10 power -1. அப்ப ரைட் சைடா பாயிண்ட மூவ் பண்ணனா பவர்ல -1 போடணும். லெஃப்ட் சைடா மூவ் பண்ணனா பவர்ல பாசிட்டிவ் 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இங்க 1 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு லெஃப்ட் சைடா மூவ் பண்ணனா 0.275 into 10 power 8 plus 1.23 into 10 power 8. இப்போ நமக்கு 10 power 8 காமன் ஆயிடுச்சு. அப்ப 10 power 8 அவுட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப இங்க 0.275 plus 1.23 இங்க பாயிண்ட் நம்பர் 3 பிளேஸ் இருக்கு, இங்க பாயிண்ட் நம்பர் 2 பிளேஸ் தான் இருக்கு. என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா இங்க 0 போட்டுக்கலாம். அதாவது சைடு ரூட்ல போட்டுக்கலாம். 275 1.230 5 7 plus 3 10 மீதி 1 2 plus 2 4 4 plus 1 5 1. என்ன ஆன்சர் வருது 1.505 ஆன்சர் வரும். இப்போ அதே மாதிரி தான் மைனஸ் பண்ணும்போதும் 10 பவர் என்ன இருக்குன்னு பாருங்க, காமனா இருக்கான்னு பாருங்க. 10 பவர் 17 இருக்கு, 10 பவர் 15 இருக்கு. 10 பவர் 15 ஐ 10 பவர் 17 ஆ மாத்தணும்ன்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த பாயிண்ட இன்னொரு 2 பிளேஸ் தள்ளி வைக்கிறேன். இது அப்படியே எழுதிக்கிறேன். 1.598 into 10 பவர் 17 இது அப்படியே எழுதிட்டு இத நான் என்ன செய்யறேன் அப்படினா இன்னும் 2 பிளேஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்றேன். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணேன் அப்படினா உனக்கு பவர்ல இன்னொரு 2 டிஜிட் ஆட் பண்ணிக்கணும். அப்ப லெஃப்ட் சைடு மூவ் பண்றேன் 2 டிஜிட். இப்போ 0.0458 into 10 power 17. இந்த பாயிண்ட லெஃப்ட்டா மூவ் பண்றேன். லெஃப்ட்டா மூவ் பண்ணா பவர்ல எத்தனை பிளேஸ் லெஃப்ட்டா மூவ் பண்ணிருக்கேன் 2 பிளேஸ் இப்போ 2 ஆட் பண்ணிக்கணும். அதே ரைட்டா மூவ் பண்ணேன் அப்படினா மைனஸ் பண்ணிக்கணும். எத்தனை பிளேஸ் ரைட் சைடு மூவ் பண்றியோ மைனஸ் பண்ணணும். ரைட்டா பண்ணனும்னா 10 பவர்ல மைனஸ் பண்ணனும். 10 பவர்ல மைனஸ் பண்ணனும். எத்தனை டிஜிட் தள்ளுறியோ அத்தனை டிஜிட். லெஃப்ட்டா மூவ் பண்ணா பவர்ல ஆட் பண்ணனும். இங்க லெஃப்ட்டா 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 power 17 is common. 1.598 minus 0.0458 into 10 power 17. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணனும். 1.598 இங்க 0.048 இங்க வந்து என்னன்னா 0458 இங்க எந்த டிஜிட்ல 0 போடணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணனும். 10 7 ஆயிடும். 10 இங்க 7 ஆயிடும். 10 ல 8 பண்ணா 2, 7 ல 5 பண்ணா 2, இங்க வந்து 9 ல 4 பண்ணா 5, இது 5 1. அப்ப என்ன ஆன்சர் வரும் 1.5522 ன்னு ஆன்சர் வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க 1.02 into 10 power 10 into 1.20 into 10 power -1. இப்போ இந்த நம்பர் இந்த சம்ல என்ன பண்ணனும் அப்படினா மல்டிபிள் பண்ணனும். இதுல 1.505 வருது. இந்த into 10 power 8 போடணும். மறக்காம into 10 power 8 போடணும். அதே மாதிரி into 10 power 17 அப்படிங்கிறது அதோட ஆன்சர். அடுத்து பாருங்க 1.02 into 10 power 10 into 1.20 into 10 power -3 வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா பவர் 1.02 into 10 power 10 into எல்லாமே மல்டிபிளா தான் இருக்கு. 1.20 into 10 power -3. இப்போ 1.02 into 1.20 into 10 power 10 into 10 power -3 ன்னு எழுதிக்கிறோம். இப்போ 1.02 யும் 1.20 யும் மல்டிப்ளை பண்ணனும். இங்க பார்த்தா அப்படினா பேஸ் சேம், அப்ப பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணனும். அப்படி ஆட் பண்ணோம் அப்படினா 10 3 7 வரும். ஏனா பவர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து வேற வேற சைன். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணி 7 போடுங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 102 into 120 னா 12 போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணா 2 2 4 2 into 0 0
2 1 is 2 இங்க 2 0 1 இங்க 4 2 2 1 அப்படினோம் இங்க 0 போட்டா இங்க 0 போடலாம் இப்போ புள்ளி வைக்கணும் பாயிண்ட் வைக்கணும் இங்க 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு இங்க 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு அப்ப டோட்டலா 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வரும் அப்படி பார்த்தோம்னா இங்க 1.2240 1.2240 into 10 power 7 அப்படினு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா fourth problem 8.41 into 10 power 4 divided by 4.3 into 10 power 5 இதுவும் அதே மாடலே நம்ம போடலாம் 8.41 into 10 power 4 divided by 4.3 into 10 power 5 இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா இப்போ denominator base ரெண்டு சேம் இந்த 8.41 divided by 4.3 அப்படியே வெச்சுக்க இது பார்த்தா பேஸ் சேம் அப்ப பவர்ஸ் ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் இப்போ 4.3 ல 8.41 வருதா அப்படினு பாரு 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 7 3 7 balance 2 7 4 20 20 plus 2 வராது இப்போ நம்ம என்ன பண்ணனும் 43 யும் 8 ல 40 வரணும் எப்படி டிவைட் பண்றதுன்னு பார்ப்போம் எந்த டேபிள்ல டிவைட் ஆகும் 43 table A 17 times பண்ணி பாரு இது 27 times பண்ணி பார்க்கலாம் ஓகே 8.41 வருதா அப்படினு பார்ப்போம் 43 டேபிள்ல 8.41 okay answer வருதா அப்படினு பார்ப்போம் இப்போ இது என்ன பண்ணோம் அப்படினா இந்த பாயிண்ட கொண்டு போய் ரைட் சைடா மூவ் பண்ண அப்படினா 8 ல 41 into 10 power ரைட் சைடு மூவ் பண்ணோம் அப்படினா -2 இங்க ரைட் சைடு மூவ் பண்ணா 10 power 43 into 10 power -1 into 10 power -1 சொல்ல புரியுதுங்களா இந்த 10 power -1 இந்த 10 power -1 கேன்சல் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படினா இந்த 841 43 ஆல டிவைட் பண்ணனும் into 10 power -2 இப்போ 43 ஆல டிவைட் பண்ணுங்க 41 டேபிள்ல 41 2s ஆ போட்டனா 86 வந்துரும் அப்ப 43 1s 43 1s 43 43 2s ஆ போட்டா 86 வந்துருது அப்ப 43 1s 43 இப்போ 4 ல 3 போனா 1 8 ல 4 போனா 4 நெக்ஸ்ட் ஒரு இருக்குது இப்போ 43 டேபிள்ல 43 10s 43 9s ஆ போட்டு பார்ப்போம் 9 3s 27 7 balance 2 9 4s 36 plus 2 38 43 10s 430 வருது இப்போ 43 9s 387 இப்போ 1 ல 7 போக பாரோ ஆயினா 11 11 ல 7 போச்சு அப்படினா உங்களுக்கு 4 இங்க 0 ஆயிடும் பக்கத்துல பாரோ ஆயினா 10 ஆயிடும் 10 ல 8 போச்சுனா 2 இந்த பாயிண்ட் வெச்சுக்கணும் இங்க 0 சேர்த்துக்கற இப்போ 240 இப்போ 43 டேபிள்ல 240 இது பார்த்தா 5 டைம்ஸ் பண்ணி பாரு 5 3s are 15 balance 1 5 4s are 20 20 plus 1 21 இது 6 பண்ணோம் அப்படினா 6 3s are 18 balance 1 6 4s are 24 plus 1 25 அதிகம் போயிடும் இப்போ 10 ல போய் பண்ணா 5 இது 3 ஆயிடும் 3 ல 1 பண்ணா 2 இப்போ புள்ளி வச்சனால 0 சேர்த்தலாம் 250 இப்போ 6 டைம்ஸ் பண்ணி பாரு 6 3s are 18 8 balance 1 6 4s are 24 plus 1 25 258 போயிடும் அதனால 6 போட கூடாது 5 தான் போடணும் 6 போட்டா 6 3s are மீதி 1 6 4s are 24 plus 1 22 258 போயிடும் இது 5 டைம் பண்ணா 5 3s are 15 balance 1 5 4s are 20 plus 1 21 இப்போ பாத்தீங்கன்னா ரிமைண்டர் பார்த்தா இந்த ரிமைண்டர் வந்து என்ன வரும்
கரெக்ட் தான். இப்போ ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 35 பாயிண்ட்ஸ்லாம் ஜீரோஸ் எடுக்கலாம். 350 43 டேபிளில் 43 4 9s 4 8s 8 போட்டு பாரு. 8 3s 21 balance 2 8 4s 32 32 plus 2 34. இப்போ 19.558 into 10 power minus 2. இப்போ இந்த புள்ளி இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 1.9558 into 10 power minus 2. எப்படி சார் இது மைனஸ் 1 போட்டீங்க அப்படின்னா இந்த 1 பாயிண்ட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணா பவர்ல ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே -2 இருக்கு, ஒன்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா -1 வந்துரும். இந்த மாதிரி நீங்க ரைட் பண்ணிக்கணும். யூனிட் இப்போ வந்து எக்ஸஸ் 2.5 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ரவுண்டா எழுத சொல்லியிருந்தேன், பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. இந்த 5 எக்ஸஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. மண்டே அன்னைக்கு இந்த 5 எக்ஸஸ் சேர்த்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஹோம் டெஸ்டா வீட்ல நீங்க எழுது. ஏற்கனவே டெஸ்ட் நோட் போட்டு இல்லையா, அந்த டெஸ்ட் நோட்ல எழுதி பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு யூனிட் டெஸ்ட் வரும்பொழுது அதை நீங்க எழுதலாம். இப்படி 3 எக்ஸசைஸ் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.